நீங்க தனியா அமைதியான அறையில உட்கார்ந்திருக்கீங்க. எந்த நோட்டிஃபிகேஷனும் இல்ல, எந்த மெசேஜும் இல்ல, யாரும் உங்கள கவனிக்கல. அப்போதான் ஒரு வேதனையான உண்மை புரியுது. நீங்க தனிமைய பார்த்து பயப்படல. யாருக்கும் நீங்க முக்கியமில்லைங்கிற பயம்தான் உண்மையான பயம். அதனாலதான் மனிதர்கள் மற்றவர்கள துரத்துறாங்க. அதனாலதான் அவர்கள் கெஞ்சிறாங்க. அதனாலதான் அவமரியாதைய கூட பொறுத்துக்கறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள தனிமைனா நீங்க மதிப்பில்லாதவங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா புத்தம் வேற விதமா சொல்லுது. தனிமைதான் சக்தி பிறக்கும் இடம். தனிமைதான் அமைதி உருவாகும் இடம். தனிமைதான் உங்க வலிமையான சுயம் உருவாகும் இடம். நீங்க தனியா இருந்து சந்தோஷமா இருக்க கற்றுக்கிட்டா உங்க வாழ்க்கையே மாறும். ஏன்னா நீங்க மனிதர்களை தேவைப்படுத்த மாட்டீங்க. கைவிடப்படுற பயம் போகும். காதல துரத்த மாட்டீங்க. உங்க உள்ளுக்குள்ள அமைதிய கிரீடம் மாதிரி சுமந்து செல்வீங்க. இன்று நான் உங்களுக்கு தனியா இருந்து காலியா உணராமல் சந்தோஷமா இருக்க 7 மிக சக்தி வாய்ந்த புத்த பாடங்களை சொல்லப் போறேன். இந்த வீடியோ முடிஞ்சதும் தனியா இருக்கிறது உங்க பலவீனமில்ல, உங்க மிகப்பெரிய சக்தின்னு புரியும். 1. தனிமைய ஒரு பிரச்சனைன்னு சொல்லாதீங்க. தனிமை ஒரு புனித பயிற்சி களம். பெரும்பாலானவர்கள் தனியா இருக்கிறதுனா தங்களுக்கு ஏதோ குறை இருக்குன்னு நினைச்சு வளர்ந்திருக்காங்க. நான் தனியா இருந்தா நான் போதுமானவன் இல்லைன்னு அர்த்தமா? நான் சுவாரஸ்யமில்லாதவன், அதான் யாரும் தங்கல. இதனால தனிமை வலிக்குது. அது மௌனம் மாதிரி இல்ல, நிராகரிப்பு மாதிரி இருக்கு. ஆனா புத்தம் வேற உண்மைய சொல்லுது. தனிமை நீங்க குறைவானவர் என்பதற்கு ஆதாரமில்ல. உங்கள உள்ளுக்குள்ள வலிமையா, ஞானமா, அமைதியா ஆக்க வாழ்க்கை கொடுத்த வாய்ப்பு அது. நீங்க எப்போதும் மனிதர்களோட இருக்கும்போது மனது பிஸியா இருக்கும். உணர்வுகள் திசை திரும்பும். உங்கள நீங்களே புரிந்து கொள்ள நேரம் கிடைக்காது. மனிதர்கள் சத்தமாகிடுவாங்க. உரையாடல்கள் தப்பிக்கும் வழியாகிடும். மெசேஜ்கள் ஆறுதலாகிடும். பிறகு தனியா இருக்கும்போது நீங்க மறைத்து வைத்த எல்லாம் வெளியே வரும். அதனாலதான் தனிமை முதல்ல கனமா தெரியுது. தனிமை தீங்கானது இல்ல, அது நேர்மையானது. உங்க உண்மையான உணர்வுகளை எதிர்கொள்ள வைக்கும். நீங்க அமைதியா உட்காரும்போது மனது நினைவுகள, வருத்தங்கள, பயங்கள மீண்டும் ஓட்டும். அப்போ எனக்கு ஏதோ தவறு இருக்குன்னு தோணும். ஆனா உண்மை, உங்களுக்கு எந்த தவறும் இல்ல. நீங்க இவ்வளவு நாள் புறக்கணித்த பகுதி இப்போ பேசுது. சோகம் உங்க பலவீனம் இல்ல, அது உங்க இதயம் குணமாகணும்னு கேக்குது. வெறுமை உங்க தோல்வி இல்ல, அது உங்க ஆன்மா மனிதர்களின் அங்கீகாரத்துக்கு பதிலா சுய அன்பால் நிரம்பணும்னு கேக்குது. புத்தம் சொல்லுது, துன்பம் எப்போதும் எதிரி இல்ல. சில நேரம் துன்பம் ஒரு ஆசிரியர். தனிமை புனித பயிற்சி களமா மாறும். ஏன்னா அது உங்கள நீங்களே நிற்க கற்றுக் கொடுக்கும். யாரும் ஆறுதல் கொடுக்காமல் அமைதியா இருக்க கற்றுக் கொடுக்கும். யாரும் உங்கள மகிழ்விக்காமல் உங்க வாழ்க்கைய ரசிக்க கற்றுக் கொடுக்கும். யாரும் உங்கள தேர்ந்தெடுக்காமல் நீங்க முழுமையா இருக்க கற்றுக் கொடுக்கும். 2. தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்ங்கிற அடிமைத்தனத்தை விடுங்க. பெரும்பாலானவர்கள் தங்கள் வாழ்க்கையில போதிய காதல் இல்லாததால் தான் துன்பப்படுறோன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை, அவர்கள் காதலுக்கு பசியாக இல்ல, தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்ங்கிற பசியில இருக்காங்க. யாராவது நம்ம தேர்ந்தெடுக்கணும், மதிக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும், நாம முக்கியம்னு நிரூபிக்கணும். யாராவது உங்கள புறக்கணிச்சா அது வலிக்குது. ஏன்னா அது ஒரு நபலை இழக்கிறது மாதிரி இல்ல, உங்க மதிப்பை இழக்கிறது மாதிரி இருக்கு. புத்தம் சொல்லுது, பற்றுதல்தான் துன்பத்தின் வேர். மக்கள் வைத்திருக்கும் மிக வலிமையான பற்றுதல் நம்மை விரும்ப வேண்டும் என்பது. உங்க மனது இந்த அடிமைத்தனத்துக்கு அடிமையாயிடுச்சுன்னா உங்க சந்தோஷம் முடிவு இல்ல, எதிர்வினையாகிடும். அவர்கள் மெசேஜ் பண்ணா மனநிலை உயரும். பதில் வரலன்னா இதயம் விழும். இது காதல் இல்ல, இது உணர்வு சார்ந்த சார்பு, ஒரு மௌனமான சிறை. இந்த அடிமைத்தனம் உங்க சுயமரியாதையை இழக்க வைக்கும். நீங்க யாரையாவது இழந்துடுவோம்னு பயந்து தாங்கக்கூடாததையும் தாங்குவீங்க. அதிகமா கொடுப்பீங்க, அதிகமா விளக்கம் சொல்லுவீங்க, அதிகமா அழுவீங்க, அதிகமா யோசிப்பீங்க. எல்லாம் நீங்க மாற்றப்படுவீங்களோன்னு பயத்துக்கு. புத்தம் சொல்லுது, உங்க மதிப்பு மனிதர்கள் கொடுக்க முடியாதது. உங்க மதிப்பு மனிதர்கள் எடுக்க முடியாதது. நீங்க விலை மதிப்பானவர். ஏன்னா நீங்க இருக்கீங்க, நீங்க உயிரோட இருக்கீங்க. உங்ககிட்ட ஆன்மா இருக்கு. வளரவும் குணமாகவும் வலிமையாகவும் ஆகும் திறன் இருக்கு. இத உண்மையா புரிஞ்சா நீங்க மனிதர்களிடம் உறுதிப்படுத்தல் தேடமாட்டீங்க. தவறான கைகள்ல காதலை வலுக்கட்டாயமா தேடமாட்டீங்க. அங்கீகாரத்தை ஆக்சிஜன் மாதிரி தேடமாட்டீங்க. இது குளிரான மனமாகிறது இல்ல, இது சுதந்திரம்.
நீங்க மனிதர்களை நேசிக்கலாம், ஆனா அவர்களில் உங்களை இழந்திட மாட்டீங்க. நீங்க அக்கறை காட்டலாம், ஆனா ஒருத்தரை தக்க வைக்க உங்க அமைதியை அழிக்க மாட்டீங்க. 3. மனிதர்களை தேவைப்படுறது பயத்தை உருவாக்கும். பயம் உள் அமைதியை அழிக்கும். மனிதர்களை நீங்க தேவைப்படும் போதே அவர்கள் போறதுக்கு முன்னாடியே நீங்க துன்பப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. தேவைப்படுறது காதல் இல்ல, அது பற்றுதல். பற்றுதலோட எப்போதும் பயம் வரும். அவர்கள் இருந்தா நீங்க பாதுகாப்பா உணர்வீங்க. அவர்கள் பதில் கொடுத்தா நீங்க அமைதியா உணர்வீங்க. அவர்கள் கவனம் கொடுத்தா நீங்க சந்தோஷமா உணர்வீங்க. மெதுவா உங்க அமைதி அவர்களோட பிணைக்கப்பட்டுடும். புத்தம் சொல்லுது, துன்பம் ஆசையிலிருந்து வருது. ஆசைன்னா அது இல்லாம உங்க மனது அமைதியா இருக்க முடியாது. நீங்க யாரையாவது தேவைப்படும்போது எதிர்காலத்தை பற்றி பயப்பட ஆரம்பிக்கிறீங்க. இழப்பை பயப்படுறீங்க, தூரத்தை பயப்படுறீங்க, மௌனத்தை பயப்படுறீங்க. சின்ன மாற்றத்தையும் எச்சரிக்கை அடையாளமா பாக்குறீங்க. இதனால தேவைப்படுறது களைப்பா இருக்கு. புத்தம் சொல்லுது, பற்றுதல்தான் துன்பத்தின் வேர். பற்றுதல் தற்காலிகமானதை நிரந்தர எதிர்பார்ப்பா மாற்றிடும். மக்கள் மாறுவாங்க, உணர்வுகள் மாறும், வாழ்க்கை மாறும். நீங்க கட்டுப்படுத்த முடியாததின் மீது உங்க சந்தோஷத்தை கட்டினா நீங்க விழுந்துடுதீங்க. உண்மை என்னன்னா, நீங்க மனிதர்களை கட்டுப்படுத்த முடியாது. நீங்க அவர்கள் உணர்வை கட்டுப்படுத்த முடியாது. நீங்க எவ்வளவு நாள் இருப்பாங்கன்னு கட்டுப்படுத்த முடியாது. நீங்க அவர்கள் யாராக ஆகிறாங்கன்னு கட்டுப்படுத்த முடியாது. நீங்க அவர்கள் எப்போதும் உங்களை மதிப்பார்களான்னு கட்டுப்படுத்த முடியாது. நீங்க முயற்சி செய்யலாம், கெஞ்சலாம், துரத்தலாம், ஆனாலும் அவர்கள் போயிடலாம். இத அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நீங்க பயத்துல வாழ மாட்டீங்க. நீங்க மனிதர்களை தேவைப்படும் போது அவர்கள் இல்லாம நீங்க சரியா இருக்க முடியாதுன்னு மனது நினைக்கும். அதனால சிறு தூரம் கூட வலியா தெரியும். புத்தம் சொல்லுது, உங்க உணர்வு ஆதாரமா வெளியே இருக்கிற எதையும் நீங்க பார்க்க கூடாது. ஏன்னா வெளியே இருக்கிற எல்லாம் தற்காலிகம்தான். நீங்க தேவைப்படுறத நிறுத்தும்போது பயப்படுறதையும் நிறுத்துவீங்க. உங்க முழுமையா இருக்க யாரும் தேவையில்லைன்னா அவர்களை இழக்க பயப்பட மாட்டீங்க. உங்க அமைதி இப்போ உங்களுக்கு சொந்தம், அவர்களின் நடத்தைக்கு சொந்தம் இல்ல. புத்தம் சொல்லுது, தனிப்படுங்கன்னு இல்ல, பற்றுதல் இல்லாமல் நேசிக்க சொல்லுது. தாகமில்லாமல் அக்கறை காட்ட சொல்லுது. சார்பில்லாமல் இணைய சொல்லுது. இந்த நிலையை அடைஞ்சா நீங்க அமைதியா நேசிக்கிறீங்க. நீங்க துரத்த மாட்டீங்க, நீங்க கெஞ்ச மாட்டீங்க, நீங்க உங்களை நிரூபிக்க மாட்டீங்க, நீங்க அதிகமா யோசிக்க மாட்டீங்க. நீங்க உணர்வு நிலையில நிலையா இருப்பீங்க. 4. அமைதியில் உட்கார்ந்து உடையாமல் இருக்க பழகுங்க. பெரும்பாலானவர்கள் தனியா சந்தோஷமா இருக்க முடியாததுக்கு காரணம் அவர்கள் தனியா இல்ல, யாரும் இல்லாதபோது மனதை கையாள முடியாததுதான். அறை அமைதியாகும்போது மனது சத்தமாகும். நினைவுகள் புயல் மாதிரி ஓடும். நினைவுகள் படம் மாதிரி ஓடும். நீ நல்லா செய்திருக்க வேண்டும்னு வருத்தம் கிசுகிசுக்கும். நீ எப்போதும் தனியா இருந்தா என்ன செய்வேன்னு பயம் கத்தும். அதனாலதான் மக்கள் எப்போதும் பிஸியா இருக்காங்க. ஸ்க்ரோல் பண்றாங்க, வீடியோ பார்க்கறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர்கள் சமூகமாயிருக்க விரும்புறதால இல்ல, மௌனத்தை பார்த்து பயப்படுறதால. புத்தம் சொல்லுது, மனது கட்டுப்படுத்தப்படாத விலங்கு மாதிரி. நீங்க அதை பயிற்சிவிக்காவிட்டால் அது உங்களை கட்டுப்படுத்தும். உங்க நினைவுகள் எப்போதும் உண்மை இல்ல, அவை பழக்கம்தான். நீங்க ஒவ்வொரு நினைவையும் நம்பினா எதுவும் நடக்காத போதும் நீங்க துன்பப்படுவீங்க. அமைதி சக்தி வாய்ந்தது, ஏன்னா அது உங்க மனதை கிளியரா பார்க்க வைக்கும். முதல்ல அமைதி சங்கடமாயிருக்கும். மனது குதிரை மாதிரி ஓடும். அதான் நீங்க அதை செய்ய வேண்டும். இங்கதான் புத்தம் விழிப்புணர்வு சொல்லுது. உங்க நினைவுகளை அவற்றோடு ஒன்றாகாமல் பாருங்க. உணர்ச்சிகள் நிரந்தரம் இல்ல. பதற்றம் வந்து போகும், சோகம் வந்து போகும், தனிமை வந்து போகும், வலி வந்து போகும். மக்கள் நீண்ட நாள் துன்பப்படுறதுக்கு காரணம் அவர்கள் போய்கொண்டிருப்பதை பிடித்து வைத்திருக்கிறது தான். நீங்க அமைதியில் உட்கார்ந்து உடையாமல் இருக்க பழகினா உணர்வு நிலையில வலிமை உருவாகும். நீங்க மன ஒழுக்கத்தை உருவாக்குவீங்க. நீங்க யாரும் உங்களை காப்பாற்ற தேவையில்லாமல் அமைதியாயிருக்கும் திறனை உருவாக்குவீங்க. புத்தம் சொல்லுது, உண்மையான அமைதி வெளி உலகத்தை கட்டுப்படுத்துவதிலிருந்து வராது, உங்க உள் உலகத்தை கட்டுப்படுத்துவதிலிருந்து வரும். நீங்க யார் இருப்பாங்கன்னு கட்டுப்படுத்த முடியாது, யார் போவாங்கன்னு கட்டுப்படுத்த முடியாது, என்ன நடக்கும்னு கட்டுப்படுத்த முடியாது. ஆனா நீங்க எப்படி எதிர்வினையாகலீங்கன்னு கட்டுப்படுத்தலாம். அமைதி உண்மையான சக்தியை உருவாக்கும். ஏன்னா அது நீங்க எதிர்வினையாகாமல் பதிலளிக்க பயிற்சிவிக்கும். யாராவது உங்களை புறக்கணிச்சா நீங்க உடைந்து போக மாட்டீங்க. 5.
வெளிய காதலை தேடுவதை நிறுத்தி நீங்க கெஞ்சும் காதலாக மாறுங்க. பெரும்பாலானவர்கள் காதலை தேடுறாங்கன்னு நினைக்கிறாங்க, ஆனா உண்மையில அவர்கள் மீட்பை தேடுறாங்க. உள்ளுக்கு இருக்கிற வெற்றிடையை நிரப்ப ஒருத்தர் வேணும். அவர்கள் பதற்றத்தை அமைதிப்படுத்த ஒருத்தர் வேணும். அவர்கள் முக்கியம்னு உணர ஒருத்தர் வேணும். இதனால காதல் ஒரு பசியா மாறிடும். அவர்கள் மெசேஜ ஆக்சிஜன் மாதிரி தேவைப்படுவாங்க, கவனத்தை மருந்து மாதிரி தேவைப்படுவாங்க. அந்த நபர் தூரமா போனா உங்க உள் உலகம் உடைந்து போகும். புத்தம் சொல்லுது, காதல் அழகானது, ஆனா பற்றுதல் ஆபத்தானது. நீங்க காதலை வெளியே தேடும்போது நீங்க இணைப்பை தேடுறீங்க இல்ல, உறுதிப்படுத்தலை தேடுறீங்க. நீங்க மதிப்பை தேடுறீங்க. நீங்க போதுமானவருங்கிற ஆதாரத்தை தேடுறீங்க. அந்த காதல் என்றைக்கும் நிலையா இருக்க முடியாது. ஏன்னா அது அமைதியிலிருந்து வரல, பயத்திலிருந்து வருது. நீங்க மனிதர்களிடம் காதலை தேடும்போது